வேத வசனத்தை விசுவாசிக்கிறாயோ அதை பேசிக்கொண்டே இருக்கு. அந்த வார்த்தை, விசுவாச வார்த்தை உன்னுடைய நாவிலே நடனமாடுகிறதா? தட் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்? அதுல ஜீவன் இருக்கு. எதுல ஜீவன் இருக்கு? நீ பேசுகிற வார்த்தையில ஜீவன் இருக்குங்க, லைஃப் இருக்குங்க, வெற்றி இருக்குதுங்க. வெற்றியும் தோல்வியும் உங்க நாவுல தான் இருக்கு. ஐஸ்வர்யமும் தரித்திரமும் உங்க நாவுல தான் இருக்கு. ஆகவே நீங்க வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை பேசுங்க, மரணத்தை பேசாதீங்க. Since you are God's, choose to be kind enough with everyone and also with the Lord. Number 2, since you are God's, choose to be a movement leader. Number 3, since you are God's, choose to be a world shaker. அருமையான தேவர்களே, நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால யாவரிடமும் அன்பாய் இருப்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் தகப்பனாகிய தேவனிடமும் அன்பாய் இருக்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. இரண்டாவது, நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால ஒரு இயக்கத்திற்கு தலைவர் ஆகுவதை தெரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, நீங்க தேவர்களாக இருக்கிறதுனால உலகத்தை உலுக்குவதை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஐயா, இதற்காகவே தேவன் நம்மை இணைத்திருக்கிறார், எழுப்பி இருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் இது நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு 173வது அவருடைய அனந்த ஞானம், விசுவாசத்தை விவரி. ஸ்பீக் யுவர் ஃபெய்த். தட்ஸ் த ஹெட்டிங் ஆஃப் திஸ் மெசேஜ். பாருங்க, அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா? நீ எந்த வேத வசனத்தை விசுவாசிக்கிறாயோ அதை பேசிக்கொண்டே இரு. அவ்வளவுதான். அந்த வார்த்தை, விசுவாச வார்த்தை உன்னுடைய நாவிலே நடனமாடுகிறதா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அல்லது அவிசுவாச வார்த்தை, சோர்வான வார்த்தை, விரக்தியான வார்த்தை உங்க நாவிலே நடனமாடுதா? கண்டுபிடிங்க. ரைட்? ஏன்? அதுல ஜீவன் இருக்கு. எதுல ஜீவன் இருக்கு? நீ பேசுகிற வார்த்தையில ஜீவன் இருக்குங்க, லைஃப் இருக்குங்க, வெற்றி இருக்குதுங்க. அப்படித்தான் ஞானி சொல்லுகிறார். அங்கே நீதிமொழிகள் 18:21 the book of Proverbs chapter 18 verse 21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குதுப்பா. அப்படின்னா என்ன பொருள்? உன் சந்ததியை வாழ வைக்கிற வார்த்தையும் உன் நாவல தான் இருக்கு. நீ சத்தியத்தை சரியாக அறியாம இவன் எங்க உருப்பட போறான்? முடிஞ்சது. மரணமும் அங்கதான் இருக்கு, ஜீவனும் அங்கதான் இருக்கு. ஐயா, இது அறிந்து கொண்ட நாள் முதல் மாதந்தோறும் நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு நான் ஜீவனை கொடுக்கிறேன். அந்த வெளிச்சம் உங்களுக்கு வர கிடவுது. ஆமென். ஒரு சகோதரி, ஒரு அட்வொகேட் சகோதரி நம்ம சர்ச்சுக்கு வர்றாங்க. அங்கிள், நான் இன்னைக்கு ஒரு சாட்சி சொல்லணும். சொல்லுமா? மைக்க கொடுத்து சொல்றாங்க. அங்கிள் சிம்பிளா சொல்றாங்க, சொன்னபடியே ஆயிரும்ட்டு. ஆமா, என் வாழ்க்கையில ஒரு காரியம் நடந்தது. அவங்க சொன்ன சாட்சி ரொம்ப அற்புதமான சாட்சி. நான் அதை சொல்ல விரும்பல. அருமையான தேவர்களே, நீங்கள் உங்க வாயை திறந்து ஜீவனை பேசாததுனால இன்னும் அநேக வாலிபர்கள் திருமணமாகாமல் இருக்கிறார்கள். இன்னும் அநேக திருமணமான தம்பதியர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள். இன்னும் என்ன, பிசினஸ்ல மேலும் மேலும் அநேக தோல்வி அடைகிறார்கள். நீங்களும் நானும் தானுங்க தேவனா இருக்கிறோம். 21வது நூற்றாண்டின் தேவர்களாக இருக்கிறீர்களே. எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மகிட்ட கொடுத்துட்டார. நீங்க நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இது அறிஞ்சிருந்தா பாருங்க, யாரு? பேதுரு. எப்போ பரலோகத்திலிருந்து உனக்கு ஒண்ணு வர வேண்டியதில்லை, எனக்குள்ளே சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. என்னைக்கு நீங்க இதை அறிய போறீங்க அருமையானவர்களே? இன்னைக்கு பாடம் என்ன தெரியுமா? வெற்றியும் தோல்வியும் உங்க நாவல தான் இருக்கு. ஐஸ்வர்யமும் தரித்திரமும் உங்க நாவல தான் இருக்கு. ஆகவே நீங்க வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை பேசுங்க, மரணத்தை பேசாதீங்க, வெற்றியை பேசுங்கள், வியாதியை பேசாதீர்கள், ஆரோக்கியத்தை பேசுங்க, பிச்சைக்காரனா பேசாதீங்க, கோடீஸ்வரனா பேசுங்க. ரைட்? ஹல்லேலூயா.
நம்முடைய செய்திகளை தொடர்ந்து கேட்பவர்கள் இந்த மிக முக்கியமான சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள். பலர் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சகோதரி சாட்சி சொல்றான். அவளுக்கு வயசு ஒரு 35 வயசு வைங்களா. கணவன் ஓடி வராரு. அவங்க அம்மா எங்கேயோ வெளியூர்ல விழுந்து ஆஸ்பத்திரியில சீரியஸா இருக்கிறாங்க. இவ நம்ம செய்தியை 100 செய்தி கேட்டா. இயேசுவின் நாமத்தினால எங்க அத்தை இப்பொழுதே சுகமாகி விட்டார்கள் என்று எனக்கு உடனே செய்தி வருகிறது என்று பேசினாங்க. ஒரு சில நிமிடங்கள்ல ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க, அந்த காயம்லாம் இல்லை, ஆபரேஷன் கேன்சல்டு. அப்புறம் இதுல என்ன பாயிண்ட சொல்ல வர்றேன்னா, இப்படி அவளாலே பேச முடிந்தது என்றால், முழு வேதாகமும் இல்லாத காலத்திலே எத்தனாகிய யாக்கோபை ஈசாக்காலே நீ கோடா கோடியாய் பெருகுவாய் என்று ஆசீர்வாதிக்க முடியுமானால் நீ உன் விசுவாசத்தை விவரிக்க முடியும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ. தட் இஸ் மை ஹம்பிள் எனது அட்வைஸுங்க. என்ன அட்வைஸு? நீங்க செய்தியை கேட்டு வளர்றீங்க, கிருபை கிருபை கிருபை, விசுவாசம் வந்துட்டு அதோட நிறுத்தாதீர்கள். நீங்க பேசுங்க, திறந்தோறும் பேசுங்க, கண்ணாடி முன்னால் நின்று பேசுங்க. இன்னைக்கு நீ ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறா, வாடகை கொடுக்க முடியல, நீ என்ன பேசணும்? இயேசுவின் நாமத்தினால இந்த வீட்டில் நான் 10 வருஷம் இருந்திருக்கிறேன், கால் வைக்கிற தேசத்தை கொடுக்கிற தேவன் இந்த வீட்டை எனக்கு தந்து விட்டார் என்று பேசுறதுக்கு என்னங்க கஷ்டம்? ஐயா, பிராக்டிக்கலா ஒருவரையும் தேவன் கோடீஸ்வரன் ஆக்கவில்லை. எல்லாமே சூப்பர் நேச்சுரலா தான் மல்டிப்ளை பண்ணாரு. எத்தனை ஆசீர்வதிச்சு அனுப்பிச்சிட்டான்ப்பா. யாரு? ஈசாக்கு. அவன் எப்படிங்க 2 பரிவாரங்களை பெற்றுக்கொண்டான்? நேச்சுரல் வேலையா பெற்றுக்கொண்டான். அவனுக்கு இருந்த அறிவு இன்றைக்கு சபைக்கு இல்லை. பாருங்களேன், ஒரு கொம்பை எடுக்கிறான், கொம்பை எடுத்து என்ன செய்யறான்? வரி வரியா கிழிக்கிறான். கொளுத்த ஆடு பொலியும் பொழுது இந்த வரி வரியாக செய்யப்பட்ட கொம்புகளை அங்க போடுறான். அப்போ போடுற குட்டியெல்லாம் வரி வரியா கொளுத்ததா பிறக்குதுங்க. ஐயோ, இந்த அறிவு எத்தனைக்கு இருந்தது? சரி, இன்னைக்கு பாடம் என்னன்னா, என் செய்தியை கேட்டு விசுவாசத்துல வளர்ந்திருக்கிற அருமையான தேவர்களே, கையெடுத்து கேட்கிறது என்றால் என்ன கேட்கிறேன்னா, உங்க விசுவாசத்தை அறிக்கையிடுங்க, உங்க நம்பிக்கையை பேசுங்க. ரைட்? எந்த வசனம் அப்படி சொல்லுகிறது? எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனம். The book of Hebrews chapter 10 verse 23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரே. தேவன் உங்களுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணி இருக்கிறாரே. அவரால் எப்பொழுது அதை உனக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும்னா நீ பேசணும். அசைவில்லாமல் உறுதியா இருக்கணும். எத்தனை தோல்வி வந்தாலும் சரிங்க, பேச்ச மாத்தாத, பேச்ச மாத்தாத. நீ தருத்திரத்திலிருந்து வெளியே வந்துடுவா. என்னுடைய செய்திகளை கேட்கிறீர்கள், உங்களுக்கு விசுவாசம் பெருகுது. உங்க வீட்டில் கடங்காரங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. நீனும் உன் ஒய்ஃபும் எங்க இருக்கிறீங்க? பெட்ரூம்ல இருந்து குசு குசுன்னு பேசுறீங்க. நீ என் செய்தியை கேட்கிறனால நீ பேசணும். இயேசுவின் நாமத்தினால நீ என்ன சொல்லணும் தெரியுமா? இந்த கடனை என் தேவன் அடைத்து விட்டார். நான் இப்போ பேசுன உடனே அவர் திரும்பி போறாரு, வாழ்க்கையில இந்த கடனை அடைந்து விட்டது அப்படின்னு நீ பேசும்போது உன் மனைவி கேட்பா, ஏங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா? தலையில முட்டாள போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா அந்த அளவுக்கு உங்களை பைத்தியக்காரன் என்று பார்க்க வேண்டும். உங்களுடைய பார்ட்னர், if she has not known the truth, சத்தியத்தை அறியாத வாழ்க்கை துணை இப்படிதான் பேசி எங்க கணவன் பைத்தியங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறார். என்ன அறிக்கை பண்ணுகிறாரு? லாசரு நித்திரையா இருக்கிறான். உள்ள சிரிச்சிருப்பாங்க. 4 நாள் ஆச்சு, இப்படி ஒருத்தன் வந்து பேசிட்டு இருக்கான். எத்தனை பேருங்க சிரிச்சிருப்பாங்க? நம்ம தோமாதான் ஃபர்ஸ்ட், வாங்கப்பா நம்மளும் போய் சாவோம், அப்படிதான் சொல்றாங்க. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அறிக்கை செய்தால் உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை பைத்தியக்காரரை பார்க்கிறதை போல பார்க்க வேண்டும். ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? கொஞ்ச நாள்ல உங்ககிட்ட வந்து நிற்பாங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், யாரெல்லாம் அதை அறிக்கை செய்தார்கள் என்று பார்த்து நான் முடிக்க போறேன். எதை? தங்களுடைய நம்பிக்கையை அறிக்கை செய்தவர்கள். எந்த சூழ்நிலை என்பதை பார்க்க வேண்டும். முன்னால என்ன இருக்கு? செங்கடல்.
பின்னால யார் இருக்கா? பார்வோனுடைய சேனை. நடுவுல 430 வருஷம் அடிமையா இருந்து அடி வாங்கிய அடிமைகள் நிக்கிறாங்க. நடுங்கி கொலை நடுங்கி போய் இருக்கிறாங்க. வந்தா பாருங்க சத்தியத்தை அறிந்த திக்குவாயன். எப்படி பேசியிருப்பான்னு நான் யோசித்து பார்க்கிறேன். இன்றைக்கு இன்று காணுகிற எந்த எகிப்தியனையும் நாம இனிமே காணும் அப்படிதானங்க பேசியிருப்பா. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் ஒரு நாளும் காண போறதில்லை. விசுவாசத்தை விவரித்து பேசுகிறாங்க. மோசே ஒண்ணு நம்மளை விட பெரிய ஆள் கிடையாதுங்க, நீங்க தான் பெரியவங்க. According to the word of Jesus Christ in Matthew 11:11, ஸ்திரீகளிடத்துல பிறந்ததுல யோவான் ஸ்நானங்க தான் பெரியவன். ஆனால் கிருபை என்ற ஒரு காலம் வருது, அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துருவாங்க. அவர்கள் எல்லாருமே பழைய ஏற்பாட்டில் உள்ள அத்தனை பேரை விட பெரியவர்கள். மத்தேயு 11:11. அதனாலதான் நான் தெம்பா நிற்கிறேன். மோசேக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுங்க. ஐயா நான் ரொம்ப நாளா அது தேவன் தான் பேசுறான்னு நினைச்சேன். இன்று கண்ட எகிப்தியனை இனி என்னுமே. மோசே பேசுறாங்க, நம்ம எவ்வளவு தில்லா பேசணுங்க. ஐயா அவனுடைய விசுவாசத்தை விவரிச்சு சொல்றான் பாருங்க, எடுத்து சொல்றான் பாருங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்க. விசுவாசம் உங்களுக்கு பெருகிட்டு. இன்னொன்னு சொல்லட்டுமா, உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் போதும்பா, டிலே பண்ணாதீங்க. ரைட்? தும்மா தூண்டு தும்மா தூண்டு அப்படின்னா என்னது? கடுகு அளவு விசுவாசம் போதுன்னாரு. உனக்கு கப்பல் அளவு விசுவாசம் இருக்கிறதுனால தான் நீ காணாத தேவனை விசுவாசிக்கிறாய். அந்த விசுவாசம் போதும். பேசு பேசு. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. what a loving daddy. இல்ல விசுவாசத்தை வேற யாருங்க விவரித்து சொன்னாங்க? நான் எதை எடுக்கிற கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல விசுவாசத்தை பேசினவங்க. மோசையும் கல்லறிக்க போறாங்க. இந்த எகிப்துல கல்லறை தோட்டம் இல்லையா எங்க காட்டுக்குள்ள கூட்டு வந்தாங்கிறாங்க. அந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல பின்னால சேனை இருக்கு, முன்னால கடல் இருக்கு, தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாத இடத்துல விசுவாசத்தை அவன் பேசுறதுனாலதான் கர்த்தரால் அந்த அற்புதத்தை செய்ய முடிந்தது. இல்லைன்னா நீங்க இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்துகிறீர்கள். நீங்கள் உங்கள் விசுவாசத்தை எடுத்து சொல்லவில்லைன்னா தேவனை மட்டுப்படுத்துகிறீர்கள். Don't limit God. வனாந்தரத்துல என்ன செஞ்சாங்க? They limited the Holy One. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் கையை கட்டி போட்டாங்க. சதா முறுமுறுப்பு, மரணத்தையே பேசுறது, தோல்வியையே பேசுறது. வந்தான் பாருங்க யோசுவா. அவன் விசுவாசத்தை பேசுறாங்க. ஹலோ கொஞ்சம் அமைதியா இருங்க ஐயா. நாம் வெட்டுக்கிளிகள் கிடையாது, அவர்கள் தான் எனக்கு வெட்டுக்கிளி. அந்த சூழ்நிலையில எல்லாரும் கல்ல எடுத்தவரும் பேசுறாங்க. அவனுக்கு அது சப்ப மேட்டரா தெரியுது. சட்டையை கழிட்டா இந்தா இருக்குடா, காணான் இந்தா இருக்கு, வாங்க போயிடலாங்கிறா. அவ்வளவு பேரும் கல்லறிறா. இவன் சொல்லிட்டான், ஐயா அவர்கள் நமக்கு இரையாவார்கள். விசுவாசத்தை எடுத்து சொல்லு மகனே. நீ எதை விசுவாசிக்கிறாயோ எடுத்து சொல்லு. நீ சாயங்காலம் ஆபீஸ் பேசிட்டு வீட்டுக்கு வர்றா, எப்பொழுதுமே உன் மகன் 80 மார்க் வாங்குறான் அல்லது 70 மார்க் வாங்குறான். அன்னைக்கு மேத்ஸ்ல 40 தான் வாங்கியிருக்கிறான். உன் மனைவி உன் மகனை பிடிச்சு அடிச்சிட்டு இருக்கா. ஏம்மா நிறுத்துமா, இயேசுவின் நாமத்தினால இந்த நாளிலிருந்து என்னுடைய மகன் எப்பொழுதும் சென்டம் தான் வாங்குவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லுங்கிறேன். ஒரு சாப்பாடுங்க. எலிசா சொல்றான், தம்பி 100 பேருக்கு கொடு, 100 பேரும் சாப்பிட்ட பிறகு மீதியா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா கர்த்தர் சொன்னபடியே அந்த பெருக்கம் உண்டாயிட்டுன்னு எழுதியிருக்குங்க. ஐயா நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், பேசுங்க. நீ IAS டான்னு பேசு, நீ இந்திய தேசத்து பிரதம மந்திரின்னு பேசு. அவன் ஏற்றுக்கொண்டானா? யாரு? ஆட்டிடையன். சாமுவேல் தைலத்தை ஊத்துறா, நீதாடா நெக்ஸ்ட் கிங்னா சரி சார் நீ ஏற்றுக்கொண்டானா? ஐயா பெரிய ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்வதுதான் தாழ்மை. பெரிய வாக்குத்தத்தங்கள் உன்னை சொல்லி இருக்கிறாரு. நீ கால் வைக்கிற தேசத்தை தருவேன் என்று சொன்னாரு. நீ உலகத்திற்கு உப்பு என்று சொன்னாரு. நீ உலகத்திற்கு வெளிச்சம் என்று சொன்னாரு. நீ உலகம் எங்கு போவாய் என்று சொன்னாரு. அதை ஏற்றுக்கொள்ளுகிறதாப்பா தாழ்மை. இதெல்லாம் எனக்கு கிடையாதுங்க. இது எப்படிங்க முடியும்? இதுதான் கொழுப்பு, இதுதான் பெருமை. நான் புழு, நான் பூச்சி,
சரி இருந்துக்க, புழுவா பூச்சியா வாழ்ந்து முடிச்சிரு. ஐயா 99% நல்ல கிறிஸ்தவர்களும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பாராமல் இருக்கிறார்களே, மனம் திரும்புங்கள். எனக்கு பிரியமான தேவர்களே, அன்றைக்கு யோசுவாவிலே என்ன செய்வோம், அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்று பேச முடிஞ்சதுன்னா, உங்களால அப்படி பேச முடியும். உங்க விசுவாசத்தை பேசுங்கிற. எலிசா சமாரியாவில் கொடிய பஞ்சம் விட்டாம் பாருங்க வார்த்தை. எப்பா 24 hours, not 24 days, 24 hoursல இங்க எல்லா பொருட்களும் செழிப்பா மலிவு விலைக்கு கிடைக்கும் என்று அவ்வளோ ஒரு பெரிய கூட்டத்துல நெஞ்ச நிமித்தி சொல்ல முடியும் என்றால், எழுதி இருக்கிற வசனத்தின் அடிப்படையில நீ எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பேசணும். என்னுடைய சன்னில்லாவும் டாக்டரு 2 கிராண்ட் சில்ட்ரன் அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. 1 வருஷம் ஆச்சுங்க. நான் தைரியமா பேசுறேன், மாப்பிள்ள கிறிஸ்டோபர், யூ வில் பி த பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. எதனால அந்த தைரியம் வந்தது? எப்ப ஆட்டு இடையனை அரசனாக்குறது. நீ இவ்வளவு படிச்சிருக்கீங்க, இவ்வளவு ஞானம் இருக்குது, நீங்க சொன்னாதாங்க உங்க பிள்ளைகள் பிரைம் மினிஸ்டர் ஆவாங்க, சீஃப் மினிஸ்டர் ஆவாங்க. சொல்லிட்டே இருங்க, கிறுக்குத்தனமா சொல்லுங்க. எப்பா இயேசு அப்படிதான் சொல்லிட்டே இருந்தாருப்பா. மோசே அப்படித்தானே சொன்னா, இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை. ரிசல்ட் என்ன தெரியுமா? அந்த பார்வோனுடைய சேனையுடைய கடைசி போர் வீரனையும் அந்த தண்ணீரிலே தேவனால் அழிக்க முடிந்தது. காரணம் முழங்கினா மோசே, திக்கவாயன் முழங்கினாங்க, கொலைகாரன் முழங்கினான், விசுவாசத்தை எடுத்து சொன்னான். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. எத்தனை உதாரணம் வேணுங்க புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் ஒன்று பார்ப்போமா? 40 நாட்கள் ஒரு சேனையே பயந்துருக்கு அந்த ராட்சதனை பார்த்து. ஆனா ஒரு ஆட்டு இடையன் அங்கே வந்து ஸ்விக்கி பாயா வந்தவன், அவன் அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு வந்தவன், இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன் என்று தன்னுடைய விசுவாசத்தை வீர முழக்கமாக முழங்கினான் என்றால், கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். நம்ப முடியாத சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை நம்புவதற்கு தேவன் உன்னை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். அதோட நின்று விடாத, உன் நம்பிக்கையை அறிக்கை செய். நீங்க ஊழியம் செய்றீங்க, யூபியில் ஊழியம் செய்றீங்க, 1% கூட கிறிஸ்தவர்கள் அல்ல. நீ என்ன பேசுறன்னு நீயே முடிவு பண்ணிட்டு எனக்கு சொல்லு, நானும் உன் கூட பேசுறேன். என்ன சொல்லணும் தெரியுமா? அங்க 19 கோடி ரூபாய், 19 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 20 கோடி என்று வைத்துக் கொள்ளுங்க. நீ என்ன பேசணும்? 20 வருஷத்துல இந்த 20 கோடி ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிந்து கொள்ளுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லக்கூடிய அளவிலே தேவன் உன்னை தேவர்களாக வைத்திருக்கிறார். எப்படியா முடியும்? 2000 வருஷத்துல முடியாததை 20 வருஷத்துல முடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். தேவன் கூடுதலாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கூடுதலாக வெளிப்பாடு தந்து கொண்டே இருக்கிறார். நான் செய்ததை விட பெரிய, அவர் செய்ததை விட பெரிய கிரியா ஒண்ணு செய்யப்பா. என்ன செய்யலாம்? யோசித்து பாரு. அவர் தண்ணீர்ல ஒரு நேரம் தான் நடந்தார்னு எழுதியிருக்கு. எத்தனை நேரம் நடந்தாரும் தெரியல. நீ என்ன சொல்லணும்? பேப்பர்ல விளம்பரம் கொடு. எங்கள் தேவன் ஜீவன் உள்ள தேவன் என்பதை நிரூபிக்க நான் அந்த கங்கை ஆத்துல இன்றைக்கு நடக்க போறேன், வெள்ளம் பெருசா போயிட்டு இருக்கு, நான் நடக்க போறேன்னு பேசு. இல்ல அதுல நீ உன் கர்ச்சிஃபை எடுத்து அடி, கங்கை ரிவர் வழி கொடுக்கும்பா. நீ சொல்லுவா, இயேசுவே ஆண்டவர், ஹல்லேலூயா, பிப்ளிக்கல், இட் இஸ் பிப்ளிக்கல். நீ அப்படி முழக்கமிடுறா. என்ன செய்யறான்? 10 பேர் ஒன்னு அடிக்க கையை தூக்குறான். இந்த 10 பேருடைய கையும் 1 மாதத்திற்கு இங்கேயே நிற்கட்டும் என்று சொல்லு. 10,000 பேர் அந்த கங்கையில நீ ஞானஸ்நானம் கொடுக்கலாமா? ஐயா, அந்த நாட்கள்ல 10% பாப்புலேஷன் கூட இல்லையே. 5000 பேர் ஞானஸ்நானம் கொடுத்தாங்கன்னா அதை மல்டிப்ளை பை 10 நம்பர்ஸ்னா 5 லட்சம் ஞானஸ்நானம் நம்ம கொடுக்க வேண்டாமா? அட் அ டைம். எப்போ வேதம் முழுசும் இப்படித்தான் இருக்கு, இதுதான் என் கண்ணில் படுதுப்பா. ரைட்? குப்பானு சுப்பானு தான்ப்பா வேணுங்கிறாரு. நீ என்ன நினைக்கிற? அங்கிள் நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். யூபியில் நான் மிஷினரியா இருக்கேன். என்ன பிரச்சனைன்னா மத மாற்ற தடை சட்டம் இருக்கு. அடுத்தது என்ன பிரச்சனைனா காலையில் 1 மணி நேரம் கூட என்னால் முழங்கால் போட முடியல. அடுத்தது என்ன பிரச்சனை? எனக்கு இன்னும் போனோகிராஃபிலேருந்து விடுதலை இல்லை. ஆட குப்பா, இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் நான்சென்சஸ். ரைட்? பாவிகளிலே பிரதான பாவியாகிய பவுலை பயன்படுத்தின தேவன் தாவீது செஞ்ச அக்கிரமத்தை சொல்லவே எனக்கு கூச்சமா இருக்கு.
ஐயா, அவர்களைத்தான் தேடுகிறாய், இழிவாக எண்ணப்பட்டவர்கள். நீ இந்த மேலான சிந்தைக்குள்ள வந்தீன்னா இச்சையாகிய பாவத்திலிருந்து வெளியே வருவா. அவருடைய அன்பை ருசி பார்ப்பாய், அவரோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருப்பா. அப்பொழுது என்ன ஆகும்? அந்த ரிலேஷன்ஷிப் வித் லார்ட் உனக்கு ஒரு பவரை ஜெனரேட் பண்ணி பாவ எண்ணத்திலிருந்து நீ வெளியே வந்துடலாம். தம்பி, நீ இதை விட்டுட்டு 40 நாள் உபவாசம் பண்ணி, ஆண்டவரே நான் மோசமான படத்தை மொபைலில் பார்க்கக்கூடாதுன்னு நீ 300 நாள் உபவாசம் பண்ணினாலும் உன்னால் அதுலேருந்து வெளியே வர முடியாது. கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. பாருங்க, புதிய ஏற்பாட்டுல பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவள் தன்னுடைய விசுவாசத்தை எப்படி விவரித்தாள்? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா போதும், I will be healed சொன்னாலா இல்லையாங்க? பவுல் என்ன சொல்றாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து ஒருத்தர் இருக்காருப்பா, அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாருப்பா, நான் அவரை கொண்டு உலகத்தை உலுக்குவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுங்கிற நாலேஜ் இருந்தது பாருங்க. அள்ளி கொடுத்துட்டாரு. எதை? வெளிப்பாடுகளை. ஒவ்வொரு நிருபத்துல எவ்வளவு வெளிப்பாடுங்க. அது மாத்திரமா கொடுத்தாரு? 12 புஸ்தகங்களை எழுதுற பொறுப்பை கொடுத்துட்டாரு. அது மாத்திரமா கொடுத்தாரு? எருசலேம் துவைக்கு இல்லிரிக்கும் வரைக்கும் சபைகளை நாட்டுனானே. ரைட்? அவன் தான் சொல்றான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவன் தான் சொல்றான். என்ன செய்யற? ஐத்திகு செத்து போய் கிடக்கான், 4 மணி நேரம் ஆச்சு, உயிர் இல்லை. தைரியமா சொல்லிட்டு போற. ஒருத்தரும் கலங்காதீங்க, ஐத்திகு உயிரோட தான் இருக்கான்னு அந்த ஊரை விட்டு வெளியே போறதுக்குள்ளாக ஐத்திகு உயிரோட வந்தாங்க. ஏன்? விசுவாசத்தை விவரிக்கிறவர்கள் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதற்காகவே தேவன் உங்களை கரம் பிடித்திருக்கிறார். எனக்கு பிரியமான தேவர்களே, சப்பையா வாழ்ந்துட்டு போலான்னு நீங்க செய்தியே கேட்க வேண்டாங்க. இல்லை, நான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழணும், தேவன் என்னை எதற்காக கரம் பிடித்தாரோ அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். நீங்க என்ன பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பார்த்தா யார்ட்டு சிலர் கேட்பாங்க, ஐயா சென்னையில் வந்தால் உங்களை பார்க்கலாமா? ஏன் பிரதர்? எனக்கு நிறைய டவுட் இருக்கு. தம்பி, உனக்கு வேண்டிய எல்லா தெளிவும் என் செய்தியில இருக்குத. உனக்கு வேண்டிய வெளிச்சம் என் செய்தியில இருக்கு. எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிரும். உனக்கு வேண்டிய பயிற்சி என் செய்தியில இருக்கு. நீ ஸ்ட்ராங் ஆயிடுவா. ரைட்? ஏனென்றால் சத்தியத்தை சரியாக போதிக்கக்கூடிய கிருபை 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 என்னை மூழ்கடித்திருக்கிறது. இந்த நாளில் தேவன் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுத்தரல போறார். இந்த நாள்ல இருந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா, உங்கள் நம்பிக்கை அல்லது உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அசைவில்லாமல் உறுதியாக அறிக்கை செய்வீங்களா? அதான் கேள்வி. அதோட நம்ம முடித்து கொள்ளலாம். அருமையான தேவர்களை, யாரெல்லாம் விசுவாசத்தை அறிக்கை செய்தாங்க? மோசே அறிக்கை செய்தா, இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை. யோசுவா அறிக்கை செய்தான், அந்த கானானிய அந்த ராட்சதர்கள் நமக்கு இரையாவார்கள். எலிசா அறிக்கை செய்தான், நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் இருக்காது. தாவீது அறிக்கை செய்தான், இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அறிக்கை செய்தாள், அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை தொடுவேன், என் வியாதி ஓடிடும். பவுல் என்ன அவன் அறிக்கை செய்தான், என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இவைகள் எல்லாம் ஏன் இங்கே பதிவு செய்திருக்கின்றன? இவைகளை நாம் பின்பற்றும்படியாகத்தானே. அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்த இயேசுவின் நாமத்தினால என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. பாலைபோ சாத்தார், குருட்டு ஆவியே போ வெளியே, இப்பொழுதே வெளியே போ. இவர்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள். சத்திய பரனாகிய இயேசு கிறிஸ்து செய்தவைகளை செய்து அதைவிட பெரிய கிரியைகளை செய்வார்கள். அதற்கேற்ற பாதையிலே அவர்களுக்கு இருக்கிற விசுவாசத்தை தைரியமாக மக்கள் மத்தியிலே விவரித்து சொல்லுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும்
சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.